கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தீர்மானம் என்கிற ஒரு தலைப்பில் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். தீர்மானத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, தேவன் ஆதாமை பார்த்து சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கவே கூடாது அப்படின்னு. ஆனால் சாத்தா நிமித்தமாக ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. உடனே அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த கனியை நம்ம புசிப்போம் அப்படின்னு. அந்த கனியை புசித்த பிறகு தேவனுடைய மகிமையை இழக்கிறாங்க, தேவனுடைய சாயலை இழக்கிறாங்க, சந்தோஷத்தை இழக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறாங்க. அப்போ தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அதே போல தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தையும் கவலையும் உண்டாக்குகிற ஒன்றாக இருக்குது. அப்போ தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று எடுப்பதற்கு முன்பதாக நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்சா ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே இந்த தீர்மானத்தை நான் எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு பல நாட்கள் நீங்க காத்திருந்தாலும் நடக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமாக அந்த தீர்மானத்தை எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கலாம். வேதத்துல இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல இளைய குமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் அப்பா கிட்ட போயிட்டு, சொத்துல வரக்கூடிய என்னுடைய பங்கை எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அதையும் அவங்க அப்பா அவனுக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. கொஞ்ச நாள் அப்பா கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் கொண்டு ரொம்ப தூரமான இடத்துக்கு போயிருந்தான். அங்க போயிட்டு அவன் நல்லா ஜாலியா இருக்கான், என்ஜாய் பண்றான். ஆனா கொஞ்ச நாள்ல எல்லா சொத்தும் அழிஞ்சு போயிருது, ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு தீர்மானத்தை எடுக்கிறான், நான் திரும்ப போய் அப்பா கிட்டே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அவன் அப்பா கிட்ட வாரான். அப்பா கிட்ட வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதாக இருக்குது. அப்போ அவன் 2 தீர்மானத்தை எடுக்கிறான். முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கான். ஆனா அதற்கு பிறகு அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா 2வது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், கொஞ்ச நாள் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஆனா அதற்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்காக காத்திருக்கிறத அவன் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கான். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட ஒரு தவறான தீர்மானத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதற்கப்புறம் அது ரொம்ப பெரிய வலியும் வேதனையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். ஆனா ஒருவேளை நம்ம தவறான தீர்மானத்தை எடுத்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த தீர்மானத்தை தவறாக எடுக்காதீங்க. அடுத்த தீர்மானம் சரியானதாக எடுங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அதற்கப்புறம் ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்களுக்காக காத்திருக்குது. ஆனா இன்னைக்கு அநேகர் செய்யற தவறு என்னன்னா, ஒரு தவறான தீர்மானம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து தவறான தீர்மானத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஒரு டிசிஷன் உங்களுக்கு தவறா இருந்து அப்படின்னா அதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு 2வதாக தீர்மானம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தாழ்மையா போனாலும் நடக்கும், யார் என்ன சொன்னாலும் நடக்கணும். நான் சரியான தீர்மானத்தை எடுக்க போறேன், நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு சரியான தீர்மானத்தை எடுங்க. நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் தவறு அப்படின்னு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, 2வது தீர்மானத்தை தயவு செய்து தவறாக எடுக்காதீங்க, அதை சரியானதாக எடுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களை சந்தோஷமாக வைப்பார். ஆண்டவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரியான தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில எடுங்க. இதை தியானியுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா இதை நிச்சயமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.